புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? எங்கெங்கயோ இருக்கிற விஷயத்தை குறித்து பேசியது போய் தமிழ்நாட்டுல எது நடக்க கூடாதோ, எந்த கலாச்சாரம் உருவாக கூடாதுன்னு நினைச்சிருந்தோமோ அது இன்றைக்கு உருவாகி விட்டது. அதுவும் சாதாரணமா இல்லைங்க. 2வது நாளிலேயே என்ன மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பாருங்க. இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு இன்றைய தினம் வருகை. முதல் நாள், நேற்றைய தினம் ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல் நாள். 2வது நாள் சட்டமன்றத்துக்கு வருகை. எதிர்க்கட்சி தலைவராக திரு உதயநிதி அவர்கள் பதவியேற்றது. டிவிகே கட்சி எம்எல்ஏக்கள் பதவியேற்றது. அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் பதவியேற்றது. திமுக கட்சி எம்எல்ஏக்கள் பதவியேற்றது. இருங்கப்பா, உதயநிதி அவர்கள் பதவியேற்க வரும்போது முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் சொன்னாரா? சொல்லியிருக்கணுமே. சொல்லியிருப்பார் அப்படின்னு யாராவது நினைத்தால் அதான் கிடையாது. வணக்கம்லாம் சொல்லல. சரி, பதவி ஏற்று விட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிருப்பாரோ போகும்போது அப்படின்னு பார்த்தா அப்பவும் பாருங்க, வணக்கம்லாம் சொல்லல. வந்தாரு, பதவி ஏற்றாரு, போய் உட்கார்ந்துட்டாரு. அந்த விஷயம் ஒரு வாரமாகட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்க வராரு. பதவியேற்க வரும்போது நேரா பார்த்து வணக்கம் சொல்றாரு. முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லல. ஆனால் அதற்கு பதிலாக டக்குன்னு பாருங்க, கீழே பேப்பரோ பேனாவோ விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சு எடுக்கிறாரு. உடனே பாருங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அலர்ட் ஆயிட்டாங்க. இந்த ஷாட்டை உடனடியாக எடிட்டிங் பண்ணி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கோடு வேர்டு அக்செப்டட். என்ன கோடு வேர்டு? ஐயா, எங்களெல்லாம் எதுவும் பண்றாதீங்க ஐயா, நாங்க எப்பவுமே உங்க பக்கம் தாயான்னு சொல்றதுக்காகத்தான் பாருங்க இந்த கோடு வேர்டு. சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஷாட். சரத்குமார் காலில் விழுவதற்காக பேனாவை கீழே போடுவாங்க இல்லைங்களா? கீழே போட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் பேனா கீழே விழுற மாதிரி எடுக்கிற மாதிரி நாங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம். ஐயா, எங்களை ஒன்றும் பண்றாதீங்க, நாங்க தான் எப்பவுமே உங்க கூட வரும். ஸோ கோடு வேர்டு அக்செப்டட்னு தலைப்பு போட்டு அந்த காட்சியை வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பாருங்க சோசியல் மீடியாவில் பரப்பிடுங்கிறாங்க. பருத்தி வீரன் படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா? ஏன்டா என்னதான் சொந்தக்காரனா இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் ஊருக்குள்ள மரியாதை வேணாமான்னு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட எங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் இல்லைங்களா? ஏதோ தெரியாதனமா கீழே குனிஞ்சு கீழே விழுந்த பேனாவை எடுத்துட்டாரு. அதுக்காக இப்படிலாம் பண்ணுவீங்களா? அவர் காலில் விழுந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் பரப்புவீங்களா? பெரிய மனுஷங்க, கொஞ்சமாவது மதிக்கணும் இல்லைங்களா? கீழே விழுந்த பொருளை குனிஞ்சு எடுக்கிறது தப்பாயா? நான் ஒன்றும் இந்த மாதிரிலாம் தப்பா படிக்கலையே தமிழ. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்முறை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அது கூட பரவாயில்ல. டிவிகே கட்சியோட செல்லப்பிள்ளை அவர் எப்பவுமே இப்படிதான் பேசுவார் தமிழை. அதே மாதிரி தான் பாருங்க இன்றைக்கும் பேசுறாரு அப்படின்னு சொல்லி விட்டு போயிடலாம். ஆனா இது என்ன தமிழ்னு எங்களுக்கே தெரியலங்க. நீங்களே பாருங்க. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட RSN முருகன் என்னும் நான் முறைப்படி நிறுவியுள்ள இந்திய அரசியல் சட்டையின் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்று இந்தியா நாட்டின் இறையாண்மையும் ஒற்றுமையுடையும் நிலைத்து நிறுவப்பட்டு நான் மேற்கொண்டு இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற வருகிறேன். கடவுள் அறிய கூறுகிறேன். மலையாளமும் தமிழும் கலந்த தமிழா, அல்லது தமிழும் தெலுங்கும் கலந்த தமிழா, கன்னடமும் தமிழும் கலந்த தெலுங்கா, எந்த மொழியோடு இணைத்து எந்த மொழியை கொண்டு வந்து இதுதான் தமிழ்னு சொல்றாங்கன்ட்டு மண்டைய பிச்சுக்க வேண்டியதாங்குதுங்க. அது என்னதான் தமிழ்? நீங்களாவது சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா. என்றும் உளமாற வருகிறேன். கடவுள் அறிய கூறுகிறேன். என்னப்பா இது? மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களை நீங்க கிண்டல் பண்ற மாதிரி தெரியுதே. முதல் நாளே ஆரம்பிச்சீங்களா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்க எங்க கிண்டல் பண்றோம்? இதுக்கு பேர் கிண்டலா? இருக்கிற உண்மையை எடுத்து போடுறோம். இந்த மலம் நடந்துட்டு இருக்குன்னு எதுக்காக எடுத்து போடுறோம்? இனி வரும் நாட்களில் இதை போல பேசாம திருத்திப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல சட்டப்பேரவையில் இதை விட கடுமையான நாட்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். சோ வருகின்ற நாட்கள்ல காரசாரமான விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டு அனல் தெறிக்க விடணும். அப்படி அனல்ல தெறிக்க விடணும்னு சொன்னா இதெல்லாம் நீங்க முன்னாடியே திருத்திக்கணும்ட்டு அவங்களுக்கு நாங்க நல்லது பண்றோங்க. நாங்க எப்பவுமே பாருங்க டிவிகே கட்சி பக்கம் தான். இப்ப கூட பாருங்க, நம்ம சிஎம் சார் என்ன நல்லது பண்ணாலும் அதை பாராட்டுற முதல் நபராக நம்ம தான் இருப்போம்ட்டு தெளிவா சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் பதிவு பண்றோம். இந்த வீடியோலையும் சொல்றோம், சிஎம் சார் எந்த நல்லது பண்ணாலும் அதை பாராட்டும் முதல் நபராக புதிய பூமியாகத்தான் இருக்கும். இப்ப கூட பாருங்க, நல்ல விஷயத்தை தான் சொல்ல போறோம்.
அமைச்சராக பதவி பொறுப்புக்கு வந்திருக்கும் திரு கீர்த்தனா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க வராங்க. ஆனா பாருங்க, சர்டிபிகேட்டை விட்டுட்டு வந்துட்டாங்க. வெற்றி பெற்ற அந்த சான்றிதழை கொண்டு வந்து கொடுத்தாதான் பாருங்க பதவி பிரமாணம் ஏற்க அனுமதிப்பாங்க. ஆனா கொண்டு வரல, மறந்துட்டாங்க. எங்கெங்க உங்க சர்டிபிகேட்னு கேட்டா கொண்டு வர மறந்துட்டாங்களாம். சரிங்க, இப்போதைக்கு சர்டிபிகேட் இல்லாம உங்களை பதவி ஏற்க அனுமதிக்க மாட்டோம், போயிட்டு நாளைக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ ஒரு சந்தேகம், நம்மளோட சர்டிபிகேட்டையே நம்மளால பாருங்க நினைவில் வைத்துக்கொண்டு, அதுவும் பாருங்க மிக முக்கியமான ஆவணத்தையே நம்மளால ஞாபகமா கொண்டு வர முடியல. ஆனா பாருங்க, இந்த வீடியோ பாருங்களேன். அவர் சொன்ன அந்த ஒயிட் பேப்பர், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், இட்ஸ் கோனா ஹேப்பன் நவ். அதை மக்கள் இப்ப பார்க்க போறாங்க. எத்தனை பேர் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க? இதுதான் தமிழ்நாட்டோட வரலாறை படிங்கன்ட்டு சொன்னா யாருங்க கேட்கறாங்க? தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக நடந்த சாதனைகள் என்னென்ன? தமிழ்நாடு முதல்ல எப்படி இருந்தது? 63, 67 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தது? அதற்கு பிறகு எப்படி மாறி இருக்கு? இதெல்லாம் எப்படி மாறியது? எதனால் மாறியது? யாரால் மாறியது? 70 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அந்த ஆட்சியில் நடந்த சாதனைகள் என்ன? அந்த 70 ஆண்டு ஆட்சி காலத்தில் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்றது பாருங்க. நம்ம வரலாற்றை திருப்பி படிக்கணும். படிப்போமா? படிக்க மாட்டோம். மாறாக ரீல்ஸ், நமது உலகமே ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் வழியாக எமோஷனல் தூண்டி கடைசியில் ஆட்சி பொறுப்பு கூட வந்துட்டீங்க. தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இப்பவாது இந்த வெள்ளை அறிக்கையை குறித்து நம்ம சொல்றோமே, இதற்கு முன்பாக எந்த ஆட்சி காலத்திலும் யாருமே கொண்டு வந்ததில்லை. முதல் முறையாக ஒரு வெளிப்படையான வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு ஆட்சியை தொடங்க போறோம்ட்டு. அதுக்கு தான் சொல்றது, வரலாற்றை திரும்பி பாருங்க. இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஆட்சி பொறுப்புக்கு வரும் ஆட்சியாளர்கள், கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லோருடைய ஆட்சி காலத்திலும் இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த துறையில என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு வெளிப்படைத்தன்மையாக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் பாருங்க வெள்ளறிக்கையை கொடுப்பாங்க. அரசின் உண்மையான நிதிநிலையை எடுத்துரைக்கும் வகையில் வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். இல்லைங்க, இதற்கு முன்பாக ஆட்சி காலத்தில் இருந்தவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, எவ்வளவு ஊழல் பண்ணாங்க, எவ்வளவு சம்பாதிச்சாங்க, எந்தெந்த துறையில எவ்வளவு பணத்தை சுரண்டாங்க, எவ்வளவு கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு சொல்றதுக்காகத்தான் பாருங்க இந்த வெள்ளை அறிக்கை என்பது போல முதல் முறையாக வெள்ளை அறிக்கையை கொடுத்து விட்டு நாங்க ஆட்சியை தொடங்குறோம். தமிழ்நாட்டில் நடக்கும் புதிய அற்புத அதிசய நிகழ்வுன்றாங்க. எப்படிங்க? வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு அதையும் சேர்த்து எழுதுவீங்களா அந்த வெள்ளை அறிக்கையில? தேர்தல் சமயத்தில் தான் ஓட்டு வாங்கறதுக்காக மேனிபுலேட் பண்ணி தப்பான தகவல்களை கொண்டு போய் பொய்யா சேர்த்து சோசியல் மீடியாவில் எமோஷனலை கிரியேட் பண்ணி ஒரு பாண்டை உருவாக்கி அப்படி இப்படின்னு போட்டு ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்டோம். இப்போவாது பாருங்க, பொறுப்பான பதவியில் இருக்கும்போது மிஸ்கைட் பண்ணாம உண்மையை எடுத்து போடுங்க. இல்லைங்க, இந்த வெள்ளை அறிக்கை கொடுப்பது இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் நாங்களும் பண்றோம். இது ஒன்றும் புதுசு கிடையாதுன்ட்டு உண்மையை சொல்லிட்டு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஏங்க நாங்க தான் முதல்லன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க? பொறுப்புள்ள பதவியில் இருந்து மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இருக்கிற நம்மளே பாருங்க, ஆரம்பத்திலேயே பொய்யா பேசி தப்பான தகவல்களை கொண்டு போய் சேர்த்தா இதை பார்க்குற சோசியல் மீடியா வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? வட மாநிலங்களில் பண்ணுவாங்க இல்லைங்களா? சிங்கப்பூர்ல இருக்கிற பிரிட்ஜோட போட்டோவை எடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி அவர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரிட்ஜி, சீனால இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டோட போட்டோவை எடுத்து குஜராத் மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட நவீனமயமாக்கப்பட்ட விமான நிலையம், பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி காலத்துல என்னப்பா இந்த மாதிரி டெவலப் ஆயிடுச்சு, வெளிநாட்டுக்கு டஃப் கொடுக்குற குஜராத் மாநிலம். இப்படி வெளிநாட்டுல இருக்கிற பார்க்கு, பீச்சு, ஏர்போர்ட்டு, பிரிட்ஜி, பஸ் ஸ்டாண்டு இதையெல்லாம் பாருங்க கொண்டு வந்து எங்க ஆட்சி காலத்துல, யோகி அவர்கள் ஆட்சி காலத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது, குஜராத் மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது, அங்கதான் ஒட்டிந்தாங்க பொய்யான போட்டோவை ஷேர் பண்ணி அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில தமிழ்நாட்டுக்கே வந்துடுச்சுங்க. இதெல்லாம் தப்புங்க, பொய்யா பேசாதீங்க. இதெல்லாம் உங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இல்லைங்க, குஜராத்ல இல்லைங்க, இதெல்லாம் வெளிநாட்டுல இருக்குதுன்ட்டு அங்க நம்ம உண்மையை எடுத்து போட போய் கடைசியில பாருங்க அந்த கலாச்சாரம் இங்கேயே வந்து விட்டது. ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்றாங்க, அந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ண முடியாதுங்க, வேணா போட்டோ வேணா போஸ்ட் பண்றோம். அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, முதல் நாளிலேயே தொடங்கப்பட்ட வேட்டை, ஆட்சியின் ஆரம்பம், முதல் நாளிலேயே காட்டிய அதிரடி மாசு, தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் வேட்டையில் கண்டெடுக்கப்பட்ட டன்னான குட்கா பொருட்கள், அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா குழிக்குள்ள போட்டு எரிச்சினுக்கிறாங்கன்னு ஒரு வீடியோவை ஷேர் பண்றாங்க. இது எல்லாமே இப்போ இந்த 24 மணி நேரத்துக்குள்ள டிவி கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்து எடுக்கப்படும் நடவடிக்கைன்ட்டு வேமா சூசோ இல்லாம சோசியல் மீடியால வர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்பினுகிற இந்த வீடியோவுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்னங்க? அது கடந்த ஏப்ரல் மாதத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் பதிவு செய்யப்பட்ட காணொலி.
தமிழ்நாடு முழுவதும் சோதனையில் ஈடுபட்ட சமயத்தில் பிடிபட்ட குட்கா பொருட்கள், அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. கொண்டு வந்து 24 மணி நேரத்தில் தொடங்கப்பட்ட வேட்டை, ஆட்சியின் தொடக்கம் முதலே அதிரடி அமர்க்களம், மாஸ் காட்டிய பகா மாஸ் அப்படின்னு பாருங்க, தலைப்பெல்லாம் போட்டு ஃபயர் விட்டுன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுகிறாங்க சார். இந்த மாதிரி பொய்யெல்லாம் அந்த பக்கம் வட மாநிலங்கள் பக்கம் தான் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க பரப்பியிருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க பொய்யான தகவலை பரப்பியிருந்தாங்க. கிராக் கிட்ட கேட்கும்போது கூட யாருங்க பொய்யான தகவல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பரப்புறதுன்னு கேட்டா 1லேருந்து 10 இடம், டாப் 10 வரிசையில இடம் பிடித்தது பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க. அதில் முதல் இடத்தில் இருந்தவர்கள், அதாவது பாருங்க, நம்ம சிஎம் சார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக பொய் பேசுறதுல முதல் இடத்துல இருந்தவர்கள் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட முன்னாள் மாநில தலைவர். இப்போ தற்கொலை மலையை நம்ம வழக்கம் போல சொல்ற பேரை சொன்னோம்னு வச்சுக்கோ, ஐயோ எங்களை பார்த்தா ஏதோ பொடி வச்சு பேசுறாங்கன்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து சொல்லல, பிஸ்கெட் ஜேபி கட்சியோட முன்னாள் மாநில தலைவரோட பேரு அதை தான் வச்சிருந்தோம். இப்போ சொன்னா எங்களை தான் சொல்றாங்கன்னு, அதனால சொல்லல. ஸோ பிஸ்கெட் ஜேபி கட்சியே பயந்து போகக்கூடிய வகையிலான இப்பேற்பட்ட பொய்யை 24 மணி நேரத்துக்குள்ளவா கட்டுவாங்க. என்னப்பா நாங்களே மேல் போல்துக, ஒரு பொய் சொல்லணும்னா யோசிச்சு சொல்லுவோம், நீங்க எங்களையே மிஞ்சுறீங்க போல்துக, இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்றீங்க. நேத்து தான்ப்பா ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கினீங்க, இன்னைக்கு தான்ப்பா சட்டமன்றத்துக்கே முதல் நாள் வந்திருக்கீங்க, பதவியெல்லாம் ஏத்துனுக்கிறீங்க. அதற்குள்ளாகவே எப்படிப்பா இப்படின்னு அவங்களே பயப்படக்கூடிய அளவுக்கு உண்டான பொய். அந்த பொய்க்கே எப்படின்னா இந்த பொய்யை பாருங்க. பப்ளிக் அட்ரஸபிள் சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த PA மூலமா கண்ட்ரோல் ரூம்ல இருந்தே மக்கள் அலர்ட் பண்ண முடியும். இதுலயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சிங்கிள் ஸ்பீக்கர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்ற ஊர்ல இருக்கிற மாதிரி மைக்ல பேசினா டோட்டல் ஸ்பீக்கர்ஸ்க்கும் கேட்கற மாதிரி இல்லாம எந்த பிளேஸ்ல அந்த இன்சிடென்ட் நடக்குதோ அங்க இருக்கிற கேமரா மூலமா சர்வேலன்ஸ் பண்ணி அங்க இருக்கிற அந்த ஒரு ஸ்பீக்கரை மட்டும் ஆப்ரேட் பண்ணி பப்ளிக் அலர்ட் பண்ண முடியும். ஸோ தட் மற்ற பிளேஸ்ல இருக்க பப்ளிக்லாம் தேவையில்லாம பேனிக் ஆக வேண்டாம். அண்ட் இது மூலமா நம்ம தூத்துக்குடியில குற்ற சம்பவங்கள் கண்டிப்பா குறையும் சொல்லி நம்புறோம். தூத்துக்குடி மக்களோட சேஃப்டிக்காக நம்ம தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் இதை கொண்டு வந்திருக்காங்க. சோ இனிமே நம்ம தூத்துக்குடி சிட்டி ஃபுல்லாவே 24/7 சர்வேலன்ஸ்லயே இருக்கும். சோ தட் மக்களும் சேஃப்டியா இருப்போம். அடடா, அந்த மாசம் கூட இது ரொம்ப பயங்கர மாசம் இருக்குது. இதெல்லாம் ஒரே நாள் இல்லைங்க, ஒரே நாள்ல தூத்துக்குடியில் நவீனமயமாக்கப்பட்ட போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நவீனமயமாக்கப்பட்டதுன்னா சாதாரணமான போலீஸ் கண்ட்ரோல் ரூம் கிடையாதுங்க. அந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற அந்த மானிட்டர் இருக்கு இல்லைங்களா, சிசிடிவி கண்காணிக்கிற மானிட்டர், அந்த மானிட்டர் வழியா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்ட்டு உடனடியாக பாருங்க. எந்த இடத்துல பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்த மட்டும் ஸ்பெசிபிக்கா அந்த இடத்த மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி இங்கிருந்து மைக்ல பேசுவாங்க, அலர்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு நவீனமயமாக்கப்பட்ட போலீஸ் கண்ட்ரோல் ரூம் தூத்துக்குடியில வந்த 24 மணி நேரத்துல 24 மணி நேரத்துல பாருங்க இன்ஸ்டால் பண்ணிக்காங்கன்னு சொன்னா இது எப்பேற்பட்ட சாதனைங்க. ஆமாங்க, எப்பேற்பட்ட சாதனைங்க அப்படின்னு இந்த வீடியோக்கு பின்னாடி உண்மைத்தன்மையை பார்க்காதவங்க வேணா ஷேர் பண்ணலாம். எப்பேற்பட்ட சாதனை 24 ஹவர்ஸ்க்குள்ளன்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, இது ஏற்கனவே அக்டோபர் மாதத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம். திமுக ஆட்சியில் அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டில் இந்த நவீனமயமாக்கப்பட்ட போலீஸ் கண்ட்ரோல் ரூமை பாருங்க தூத்துக்குடியில இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அந்த மாடர்ன் போலீஸ் கண்ட்ரோல் ரூமை திறந்து வைத்த சமயத்தில் எடுக்கப்பட்ட போட்டோவும் செய்தியும் தான் இது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்ட போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இது. அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டில் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த மாடர்ன் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் டிவிகே கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 24 மணி நேரத்திற்குள் அதிரடி மாஸ் காட்டியிருக்காங்கன்னு ஒரு தலைப்பு போட்டு இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள் முழுவதும் பரப்ப விடுறாங்க. இந்த வீடியோக்குள்ள இருக்கிற விஷயத்துக்கு பின்னணியில் உள்ள உண்மைத்தன்மை என்னவென்பதை அறியாமலேயே உண்மையா ரொம்ப கஷ்டம்தான். நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பொய்யான தகவலை பரப்பி தான் நம்மளுக்கு வேலையே, அதுதான் நம்ம தொழில். அப்படிங்கும்போது உண்மையை நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். இந்த தகவல் வந்துடுச்சா 24 மணி நேரத்தில் பண்ணிட்டாங்களா, தூத்துக்குடியில சாதிச்சிட்டாங்களா, அடடே இது ஒண்ணு போதுமே தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வராக்குவதற்கு. இதற்கு முன்பாக நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? ஒரே நாள்ல இவ்வளவு சாதனையா? இனி பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த வருஷம்தான். ஏன் இப்படி சமூக வலைதளங்கள்ல வருகின்ற விஷயம் உண்மையா பொய்யான்னு, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத வகையில இந்த அநியாய ஆக்கிரமம் பண்றீங்களே. உண்மையிலேயே பாருங்க, நீங்க அவங்க ஆட்சி காலத்தில் சாதனை தப்பி செய்தால் கூட நம்ப மாட்டாங்க. அட போங்கப்பா, இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சாதனை எல்லாம் இவங்க தான் செஞ்ச மாதிரி பொய்யான தகவலை பரப்புவாங்க. இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், பிம்பிலி பிபிலா அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை நீங்களே தான் உருவாக்குறீங்க. ஒரே நாள்ல 24 மணி நேரத்துக்குள்ள எப்போ நமக்கு தெரியாம இந்த ஏரியா முழுக்க கேமராவை இன்ஸ்டால் பண்ணாங்க, அந்த கேமராவோட மைக்கை எப்போ கனெக்ட் பண்ணாங்க, அந்த மைக்குக்கு எப்போ லைன்லாம் கொடுத்தாங்க, அந்த லைனை கொண்டு போயிட்டு எப்படி கண்ட்ரோல் ரூம்ல வச்சாங்க, இதையெல்லாம் யோசிக்கணும் இல்லைங்களா? ஒரே நாள்ல இதெல்லாம் நடக்குமா? யோசிக்க மாட்டோம், யோசிக்கவும் விடக்கூடாது. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் செய்த சாதனைக்கெல்லாம் பாருங்க, ஸ்டிக்கரை ஒட்டி வந்த ஒரே நாள்ல மாஸ் காட்டியிருக்கோன்ட்டு பொய்யை தான் பரப்புவாங்க. பொய்யை பரப்பணும், அந்த பொய்யை உண்மையாக்குவதற்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க.
பாருங்க 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 பாருங்கன்ட்டு அதை வருதுன்னா என்ன செக் பண்ணாம உடனே பாருங்க ஒரு ஃபயர்லாம் விட்டுட்டு ஷேர் பண்றாங்க. பாத்துக்கோங்க, ஒரே நாள்ல தளபதி செஞ்ச சாதனை இதெல்லாம். இப்போது பொறுப்பேற்றுக்கும் ஆட்சியை உருவாக்கிய சாதனை கிடையாது. இதற்கு முன்பாகவே பாருங்க பெண்கள் பாதுகாப்புக்காக இதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டுவதை விட்டுவிட்டு இதை தாண்டி நம்மளால என்ன கொண்டு வர முடியும்னு யோசிங்க, தப்பு கிடையாது. அப்படி யோசிக்கும் போது இந்த சாதனைன்னு சொல்லும் போது தான் இந்த சாதனை ஞாபகத்துக்கு வருது. இதுதான் பண்ணா நம்மளால முடிந்த சாதனை, நம்மளால படைக்க முடிந்த சாதனை. என்ன ஒழுக்கமா நிக்கிறாங்க பாருங்க. தேசிய கீதம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவங்க நிக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்டைல விடுங்க. அந்த தேசிய கீதம் பாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ருதியோட விசில ஊத்துறாங்க பாருங்க. அந்த விசில ஊதிட்டு இருக்கிற கூட்டம் கொஞ்சமாவது தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்ட்டு யோசிக்கிறாங்களா? யோசிக்கவே இல்லை. இதுதானப்பா சாதனை. தேசிய கீதம் பாடும்போது கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கொடுத்து ஒழுங்கா நில்லுங்கன்னு சொன்னா கோவம் வந்துடும். இதே இல்லைங்க, நீங்க விசில் அடிச்சுன்னு எப்படி வேணா இருங்க, தேசிய கீதம் ஒரு பக்கம் ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டோம், நீங்க எப்படி வேணா நில்லுங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு பிடிக்குது, சந்தோஷம். அப்போ நாங்க அந்த மாதிரி சொல்றவங்கள, நீங்க எப்படி வேணா இருங்கன்னு சொல்றவங்கள நாங்க ஏத்துப்போம். ஆனா அட்வைஸ் பண்ணீங்கன்னாலோ ஒழுங்கா இருங்கன்னு சொன்னாலோ, முக்கியமா பாருங்க, ஒழுங்கா நல்லா படிங்கப்பா அப்படின்னு சொன்னா கோவம் வந்துடும். என்னையா படிப்பு அப்படி இப்படிலாம் சொல்ல முடியும். விசில் அடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகுது. கண்டிப்பா இந்த மாதிரி ஈஸியான விஷயம்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கிறதால தான் எல்லாமே பாருங்க எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு கொளத்தூர்ல ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா, மு.க. ஸ்டாலின் அவர்களை காட்டிலும் 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களே. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கொளத்தூரில் வெற்றி பெற்ற திரு பாபு அவர்கள், அவரு பிரஸ் மீட் கொடுத்தாரு இன்னைக்கு. புல்லர்ச்சி போச்சுங்க. என்னங்க, இதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு, இந்த மாதிரிலாம் பேசுறது இல்லையே. ஃபயர் 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 ஃபயர், ஆரம்பத்திலேயே ஃபயர். இதுக்கு முன்னாடி இவரெல்லாம் எங்க இருந்தாரு தெரிஞ்சிருந்தா ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சிருக்க மாட்டாங்க, முதல்லயே அவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபயரான பிரஸ் மீட். என்னப்பா அடிப்படை பிரச்சனைலாம் செய்வீங்கன்னு கேட்ட உடனே சொன்னார் பாருங்க. எங்கள் முதலமைச்சர் நல்லா பேசிட்டாரு, பேசுறதுக்கு கொஞ்சமே இல்லை, எல்லாம் தலைவருடைய முடிவு. தலைவர் என்ன சொல்றாரு அது செய்யக்கூடிய தொண்டன். எல்லா அடிப்படை வசதிகளை கீழே இறங்கி மேல போக, எல்லா அடிப்படை வசதிகளை கீழே இறங்கி மேல போக. எல்லா பிரச்சனையும் இருக்குது, கஞ்சா இருக்குது, எல்லாம் எல்லாமே இருக்கு, இல்லாதது ஒன்றும் இல்லை. கொளத்தூர்ல எல்லாமே இருக்கு. 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர். சூப்பர், நீங்களே பார்த்து வெளியிடுங்க, போட்டி போடுங்க, நீங்க போடுங்க. அடடா அடடா அடடா, அடிப்படை தேவைக்கு என்ன நீங்க பண்ண போறீங்கன்னு கேட்டா ஸ்மார்ட் ஆன்சர். எல்லா அடிப்படை வசதிகளை கீழே இறங்கி மேல போக, எல்லா அடிப்படை வசதிகளை கீழே இறங்கி மேல போக. இன்னில இருந்து என் தலைவர் அவரு, நான் அவரோட ரசிகர், கொளத்தூர் பாபு அவர்களின் ரசிகர். அடிப்படை தேவைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டோன்னா ஒரே வார்த்தையில பதில் சொன்ன அந்த பதில், ஐ வெரி இம்ப்ரெஸ்டு, வி ஆர் வெரி இம்ப்ரெஸ்டு. இன்று முதல் அவரோட ஃபேன்ஸ் நாங்க. ஏன் ரசிகர் மன்றம் வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வருகின்ற நாட்களில் ரசிகர் மன்றம் நம்ம வைக்க தான் போறோம், நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அது ஒரு ஓரமா வச்சுன்னு போகலாம், தப்பு கிடையாது. அப்புறம் 2வது நாள் ஆயிடுச்சு. நம்ம நேற்றும் சரி இன்றைக்கும் சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முதல் கையெழுத்து அந்த 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரத்தை குறித்து போட்டிருந்தோம் இல்லைங்களா. இப்போ 2வது நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம்னா சைன் பண்ணுவாங்கன்ட்டு. 2வது கையெழுத்து எதை குறித்து? ஏதோ நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். நம்பர் 1, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையா இருக்கத்தான் நாம் அரசியலுக்கே வந்தோம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். சிஎம் சார், நாங்கெல்லாம் எதுவும் இட்டு கட்டி சொல்லலைங்க, இல்ல உங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்புற பொய்யான தகவலை போல நாங்க பரப்பலைங்க. நீங்க பேசுந்த மக்கள் பார்வைக்கு எடுத்து போடுறோம். முதல் கையெழுத்து 200 யூனிட்,
அது பொய்யான வாக்குறுதியில் போயிட்டு முடிஞ்சு போச்சு. கண்டிஷன் சப்ளை அப்படின்னு ஒரு ரேஞ்சில் போட்டு விட்டீங்க. 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணாதான் 200 யூனிட் இலவசம் என்று. ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் இலவசம்னு சொன்னது பொய்யாயிடுச்சு. சரி, 2வது கையெழுத்து, அனைத்து பேருந்துகளிலும் மகளிர்களுக்கு கட்டணம் இல்லா பயணம்னு 2வது கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இன்றைக்கு 2வது நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் 2வது கையெழுத்து போட்டிருப்பாங்களோன்னு சொல்லி. ஆனா போடலீங்களே. ஏன்னா மாற்றம், தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வர வேண்டும் என்றுதான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த இருவரும் கட்சிகளை ஓரம் கட்டிவிட்டு புதிதாக ஒரு ஆட்சி வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் போட்டாங்க. அது மட்டும் கிடையாது, வாயிலே வடை சுடுறதுக்கு நாங்க என்ன டிஎம்கேவான்னு சொல்லி நாங்களும் சொல்லலைங்க, நீங்க தான் சொன்னீங்க. நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? இவ்வளவு ஃபயரா நீங்க பேசுறதை பார்த்து எல்லாருமே ஃபயர் விட்டு இருந்தாங்க. மற்றவங்கள மாதிரி ஒரு கிடையாது பொழுதுக்குப்பா, எல்லாத்தையுமே புதுமையா மாத்த போறாருன்ட்டு ஓட்டு போட்டாங்க. ஆனா பாருங்க, 2வது கையெழுத்து போடவே இல்லைங்களேங்க. தமிழ்நாடு முழுவதும் மகளிர்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணத்தை கொண்டு வரலீங்களேங்க. இதற்கு முன்பாக இருந்த கட்சிகள் பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினமாலாம் நான் கொடுக்க மாட்டாங்க, நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை தான் கொடுப்பேன்னு சொல்லி தான் பாருங்க நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. புதுசா ஒன்றும் உருவாக்க போவதில்லை. ஏற்கனவே மகளிர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக உருவாக்கி வைத்தது. அதை நம்ம எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ண போறோம். ஏன் டெவலப் பண்ணலங்க? 2வது கையெழுத்து நம்ம அதுதானே போடுறோன்னு சொன்னோம். முதல் நாள் கூட இல்லை, நாங்க 2வது நாள் தான் வெயிட் பண்ணி பார்த்தோம் 2வது கையெழுத்து போடுவாங்களோன்ட்டு. போடலைங்களேங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக தனிப்படை, போதைப் பொருளை ஒழிப்பதற்காக தனிப்படைன்னு நீங்க கையெழுத்துலாம் போட்டீங்க. அது தப்பு கிடையாது, வரவேற்கக்கூடியது. உண்மையில் பாருங்க, இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது அடியோடு அடித்தொழிக்கப்பட வேண்டியது. அதுல யாருக்குமே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 2வது கையெழுத்து போடுறேன்னு சொன்ன அந்த 2வது கையெழுத்தும் சரி, அந்த 2வது கையெழுத்து போட்டு கொண்டு வர போறோம்னு சொன்ன அந்த திட்டமும் தமிழ்நாடு முழுவதும் மகளிர்களுக்கு வழங்கும் அந்த கட்டணம் இல்லா பேருந்து பயணத்தை ஏன் கொண்டு வரல? எப்போ கொண்டு வருவீங்கன்ட்டு அதையாவது சொல்லிடுங்க. ஏன்னா பாருங்க, ஒரு புதிய திட்டம் தொடங்குவதற்கு தான் ஒரு ஆட்சிக்கு அவகாசம் கொடுக்கணும், அவகாசம் தேவைப்படும். ஏற்கனவே இருந்த திட்டத்தை தொடர்வதற்கு ஒன்னும் அவகாசம் தேவையில்லைங்களே, ஏன் பண்ணலங்க? அப்ப எல்லோரை போல நான் ஒன்னும் மாற்று கிடையாதுங்க, மாற்றம்லாம் கிடையாதுங்க. எல்லார மாதிரி பாருங்க வாக்குறுதியை வீசி ஓட்டு வாங்குற வரிசையில நானும் அதே வரிசையில் தான் இருக்கிறேன்ட்டு அதே வரிசையில் தான் இருக்க போறீங்களா? இல்ல உண்மையிலேயே மாற்றத்தை ஏதாவது உருவாக்க போறீங்களா? தெரியாது, நாளைக்கு தான் தெரியும். ஒரு வேலை பாருங்க, நாளைக்கு இது குறித்து கையெழுத்து போடுறாரான்ட்டு. எது எப்படி இருந்தாலும் பாருங்க, இன்றைக்கு நம்ம இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு முதல்வர் சிஎம் சார் விஜய் அவர்கள் போயின்னு இருக்காரு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது சந்திப்பு நடந்து முடிந்திருக்கும். திடீரென்று நடைபெற்ற இந்த சந்திப்பு எதற்காகங்க? அது எதுக்காகன்ட்டு, இந்த சந்திப்பு எதற்காக நடைபெற்றிருக்கிறது என்பதை குறித்து நாளைய தினம் நம்ம பார்க்க போறோம். ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்களை கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, அங்க போய் இங்க போய் வட மாநிலங்களில் இருக்கிற பொய்ய பரப்புற கலாச்சாரம் நமது தமிழ்நாட்டிலும் அரங்கேறிய விஷயத்தை குறித்து கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுவோம். மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.